சொந்தங்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச்சா பாருங்க. குறிப்பாக நடுநிலை சத்திரியரின மக்கள் கேளுங்க. சொந்தங்களே, முன்னாள் அமைச்சர் ஒருவர் சட்டப்பேரவையில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் 1,50,000 லட்சம் கிறித்துவ வன்னியர்கள் பிசி பட்டியலில் இருக்கிறாங்க. அவர்களை எம்பிசி பிரிவில் பார்த்தீங்கன்னா சேர்க்கணும்னு. சத்திரியரின சொந்தங்களே, நம்முடைய இனத்துக்கு சமத்துவத்தால் சமூக நீதியால் ஏற்படும் அழிவு மற்றும் ஆபத்தை வெறும் செய்தியாக நம்ம பார்த்திங்கன்னா இப்போ படிக்கிறோம். இப்போ கடந்து போயிட்டே இருக்கிறோம் நம்ம உணராமல். என்றைக்கு நம்ம உணர்வோங்கிறத அந்த 1,50,000 லட்சம்ங்கிற ஒரு எண்ணிக்கையில் பாருங்கள். ஒரு மாவட்டத்துக்கு 1,50,000 லட்சம்னா தெரிஞ்சது 1,50,000 லட்சம். இன்னும் மறைமுகமாக பின்பற்றக்கூடியவர்கள் அந்த மதத்தை யோசிச்சு பாருங்கள். இது எப்படி இது நிகழ்ந்தது எப்படிங்கிறது பாருங்கள். எப்படி இந்த நிகழ்வு இப்படி 1,50,000 லட்சம் பேர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கணக்கு போடுங்க. இது ஒரு நாளில் நிகழ்ந்ததா? சத்திரியர்கள் சிந்தித்து பாருங்கள். இது வெறும் பணத்துக்காக மாறினாங்களா? பணத்துக்காகனா எம்பிசி பிரிவில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அதில் தான் அதிகமாக பிசி விட சலுகை கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் பிசிக்கு போனாலும் பரவாயில்லன்னு கிறிஸ்துவத்துக்கு மாறுறாங்க. திட்டமிடப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சத்திரியர் அழிப்பு நம்முடைய தேசத்தில் நடந்துகிட்ருக்குது. இதை பார்த்திங்கன்னா உணராத சத்திரியரான சொந்தங்கள் தொடர்ந்து சமத்துவத்தின் பெயரால் ஏமாந்துட்டுருக்குறாங்க. அது எப்படி நடக்குதுன்னா, முதல்ல சத்திரியரின பள்ளி மாணவர்களை குறிவைச்சு தன்னுடைய கடவுளை பார்த்திங்கன்னா சத்திரியர் கடவுளை பார்த்திங்கன்னா இதாகும், எங்கள் கடவுள் நல்லா உயர்வாக மாறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் விளையாட்டு பொருளுங்க, அப்புறம் விளையாட்டு சாமானுங்க, அப்புறம் அந்த கிஃப்ட்டுங்க அது இது நல்லா கொடுத்து மாணவர்களுடைய மனதை மாற்றி ஃபஸ்ட்டு எப்படின்னா இந்து கடவுள்களுடைய சத்திரியர் கடவுள்களுடைய நம்பிக்கையை பார்த்திங்கன்னா சதைக்கிற வேலை ஃபஸ்ட்டு தொடங்குறது. எப்படின்னா கடவுள் மறுப்பு பேசுகிறது. கடவுள் மதிப்பு பேசி அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கடவுள் தெய்வங்களால் இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு அதன் பிறகு அவர்களுடைய தெய்வத்தை உட்புகருக்கிறது. நம்ம சத்திரியர் மக்களுக்கு உண்டான மிகப்பெரிய மைனஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தங்களே, நம்முடைய புராண கதைகளை வரலாற்று கதைகளை சொல்லிக் கொடுக்குறதே இல்லை மாணவர்களுக்கு. அதனால் என்னென்னா நம்ம என்னென்னு நினச்சிக்கிறாங்கன்னா, வன்னியர் ஜாதி, செட்டியார் ஜாதி, தேவர் ஜாதி, நம்ம வெறும் ஜாதி மட்டும்தான். நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை, நமக்குன்னு ஒரு இது இல்லை. மரம்னா சாமி கும்பிடணும்னா போய் நல்லா படிக்கணும், கை கால சோகத்துக்கூட அப்படின்னு நம்ம வேண்டிட்டு வந்துடுவோம். அது போல் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றதுக்கு போவோம், வேண்டிட்டு வருவோம். அந்த கடவுளை பற்றி கடவுளுடைய வரலாறு பற்றி எதுவுமே நம்ம அறிஞ்சிக்கணுங்கிற ஆர்வமும் இல்லை, பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கறதில்லை. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட மிஷினரி சிறுபான்மை மத கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் அவங்களுடைய கடவுளை மிகவும் உயர்வாக பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. இப்போது நம்முடைய மதத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய இதுகள்லாம் பார்த்திங்கன்னா சமத்துவத்தால் பார்த்திங்கன்னா இல்லைன்னு ஆயிடுச்சா. இப்போது அதில் அடுத்தபடியாக மாணவர்களிடம் என்ன கொண்டு போவாங்க? சமத்துவம். இந்த நம்முடைய எங்களுடைய மதத்துடைய போதனையை படிங்க. நீங்கள் என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கிறீங்களா உறவுகளே? சமூக நீதி சமத்துவம்னு பேசக்கூடிய அந்த கட்சிகளோட அமைப்புகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க, மற்றும் சிறுபான்மை சமூகங்களாக இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க பார்த்திங்கன்னா முதல்ல மதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வால் முனையிலையோ இது முனையிலையோ மாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணணும்? கடவுளுடைய நம்பிக்கை எல்லாம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல அவங்க அந்த கிறிஸ்தவர்களும் மற்றும் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மதத்தை ஏற்றுக்குவாங்க. ஏற்று போட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா உறவுகளே? ராமசாமி சிலைக்கு மாலை போடுறது, பீம் சிலைக்கு மாலை போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸில் இருப்பாங்க. இது முஸ்லீம் அடையாளத்தோடு ஆடுவாங்க, கிறிஸ்துவ அடையாளத்தோடு மாடுவாங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மெயினாக சத்திரியர் இன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பொட்டு திணூறு எதுவும் இல்லாமல் கடவுள் மறுப்பாளரை காட்டி போடுவாங்க. இப்போது அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க நம்மக்கிட்ட? நம்ம மாணவர்களிடம் சமத்துவம், சமூக நீதி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்து கடவுள்களுடைய சத்திரியர் கடவுள்கள் மீதான குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கை இலக்க வைக்கிறாங்க. இலக்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டமாக இந்த எங்கள் மதத்துக்கு கிறிஸ்துவத்துடைய போதனை, முஸ்லீம்ஸுடைய போதனை அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மத போதனைன்னு சொல்லி அதையும் விதைக்கிறாங்க.
அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது? பள்ளிக்கூடத்துகளில் நடக்குது. இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொண்டு நிறுவனங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பசங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்படி வந்து இந்த கடவுள் நம்பிக்கையை சத்திரியர் இனத்துக்கு எதிரான ஒரு ஆயுதமாக மாற்றுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்திரியர் இன மக்கள் உணர்வது, அதை பற்றி பேசுவதும் இல்லை. நம்ம சத்திரியர் சமூகத்தை சேர்ந்த பெரியவர்களும் பேசுறதில்லை, தலைவர்களும் பேசுறதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஆபத்தை உணர்வதில்லை. சமூக நீதி சமத்துவம்ங்கிறது ஆபத்தை, அதனால் வரக்கூடிய ஆபத்தை நம்ம உணர்வு இல்லை. உலகத்தில் உள்ள பெரும்பான்மையாக அனைத்து நாட்டிலும் கிறிஸ்தவம் முஸ்லீம் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இது வழியாகத்தான். இதே போலத்தான் கிட்டத்தட்ட அந்த நிலை நம்முடைய தேசத்துக்கும் நடக்குது. சத்திரியர் இனத்துடைய அழிவினுடைய விளிம்பில் நிற்குது. மீண்டும் நம்ம சத்திரியர் அதிகாரத்தை நோக்கி நம்ம நகரலையும் போது நம்முடைய இன அழிவை தடுக்க முடியாது. நம்முடைய சத்திரியர் இன மாணவர்கள், அதனால தான் எனக்கு எத்தனையோ கொலை மிரட்டல்கள், எத்தனையோ எதிர்ப்புகளையும் தாண்டி நம்ம இன மாணவர்களுக்கு நான் என் வாழ்க்கையே போனாலும் சரி, கைதானாலும் சரி, எனக்கு ஏதாச்சும் பண்ணனாலும் பரவாயில்ல, நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம இனத்துக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போதனைகளை நம்ம சொல்லிகிட்டே வரணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களை ஒருங்கிணைச்சிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு வர்றதுக்கு காரணமும் இதுதான் சொந்தங்களே. மேலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படி வந்து இவ்வளோ எதிர்ப்புகள், இவ்வளோ இதையெல்லாம் தாண்டி இதுதான் காரணம். நீங்களே இதை உணருங்க. உணர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் நம்ம சத்திரியர் இனத்துக்கான அதிகாரத்துக்கான நடவடிக்கைகள் நீங்கள் ஒன்று நீங்கள் உங்கள் பேர், மாவட்டம், சாதியெல்லாம் பதிவு பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன உணர்வோடு தயவு செஞ்சு ஒன்று நீங்கள் சமூக நீதி சமத்துவத்துக்கு எதிரான ஆபத்தை உணருங்க சொந்தங்களே.